ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். காதலுக்கு மரியாதை படத்தோட சம்மரி தான் பார்க்க போறோம். அதன் மூலமா நம்ம இங்கிலீஷும் கத்துக்க போறோம். ஜீவா அண்ட் மினி, ஜீவாவும் மினியும் மீட் பண்றாங்க. எங்க? அட் அ புக் ஸ்டோர், ஒரு புத்தக கடையில். அண்ட் மற்றும் ஃபால் இன் லவ், காதலில் விழுகிறார்கள், காதல் வயப்படுகிறார்கள், காதலிக்கிறார்கள். ஜீவா அண்ட் மினி மீட் அட் அ புக் ஸ்டோர் அண்ட் ஃபால் இன் லவ். ஜீவாவும் மினியும் ஒரு புத்தக கடையில் சந்தித்து காதல் கொள்கிறார்கள். சரி, அப்புறம் மினிஸ் 3 brothers, மினியினுடைய 3 சகோதரர்கள் ஃபைண்ட் அவுட், இதை தெரிந்து கொள்கிறார்கள். ஃபைண்ட் அவுட் அப்படின்னா தெரிந்து கொள்வது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அண்ட் மற்றும் கெட் வெரி ஆங்கிரி, மிகவும் ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சில வாக்கியங்கள்ல தமிழ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தான் பேசுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எங்க இங்கிலீஷ்ல இல்லை அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா பேச முடியாது. சரிங்களா? அது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். தே பீட் அப் ஜீவா, அவர்கள் ஜீவாவை அடிக்கிறார்கள். அண்ட் மற்றும் டெல் ஹிம் டு லீவ் மினி அலோன். தே பீட் அப் ஜீவா, அவர்கள் ஜீவாவை அடிக்கிறார்கள். அண்ட் மற்றும் டெல் ஹிம், அவரிடம் சொல்கிறார்கள், டு லீவ் மினி அலோன், மினியை தனியாக விட்டு விலக. அவர்கள் ஜீவாவை அடித்து மினியை விட்டு விலகி இருக்க சொல்கிறார்கள். சரி, ஜீவாஸ் ஃபாதர் ஆல்சோ, ஜீவாவினுடைய தந்தை கூட டஸ் நாட் அக்செப்ட் தேர் லவ், அவர்களுடைய காதலை ஏற்கவில்லை. அண்ட் மற்றும் சென்ஸ் தம் அவுட், அவர்களை வெளியே அனுப்புகிறார். THEIR, தேர் அப்படின்னா அவர்களுடைய, இவர்களுடைய. THEM, தெம் அப்படின்னா அவர்களை, இவர்களை. சரி, அப்புறம் the take அப்படின்ற வார்த்தைக்கு அழைச்சிக்கிட்டு போறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் டேக் தம் அப்படின்னா நண்பர்கள் அவர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். டு எ ஸ்மால் ஃபிஷிங் வில்லேஜ், ஒரு சிறிய மீனவ கிராமத்திற்கு. எதுக்கு? ஃபார் சேஃப்டி, பாதுகாப்பிற்காக. ஃப்ரெண்ட்ஸ் டேக் தம் டு எ ஸ்மால் ஃபிஷிங் வில்லேஜ் ஃபார் சேஃப்டி. சரி, அப்புறம் எ கைண்ட் ஃபிஷர்மேன், ஒரு அன்பான மீனவர், ட்ரைஸ் டு ஹெல்ப் தம் கெட் மேரிட், அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சிக்கிறார். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பியோனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் ஐ உடனடியா வாங்கிக்கலாம். A kind fisherman tries to help them get married. சரி, அப்புறம் the couple decides, அந்த ஜோடி. couple அப்படின்னா ஜோடி அப்படின்னு அர்த்தம். the couple decides அப்படின்னா அந்த ஜோடி. the அப்படின்ற வார்த்தைக்கு அந்த, இந்த அப்படின்னு அர்த்தம் இருக்கு. decides அப்படின்னா the couple decides, அந்த ஜோடி முடிவெடுக்கிறார்கள், முடிவு செய்கிறார்கள். to break up, பிரிய. to make their families happy, அவர்களுடைய குடும்பங்களை மகிழ்ச்சியடைய செய்ய. The couple decides to break up to make their families happy. சரி, அப்புறம் they return அப்படின்னா அவர்கள் திரும்ப செல்கிறார்கள். return அப்படின்னா திரும்ப செல்வது, திரும்ப வருவது, திரும்ப கொடுப்பது. சரிங்களா? they return to their homes அப்படின்னா அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு திரும்புகிறார்கள், திரும்ப செல்கிறார்கள். பட் ஆனால் cannot forget each other, ஒருவரை ஒருவர் மறக்க முடியவில்லை. cannot அப்படின்னா முடியவில்லை. each other அப்படின்னா ஒருவரை ஒருவர். ஜீவாஸ் மதர் விசிட்ஸ் மினிஸ் ஃபேமிலி, ஜீவாவினுடைய தாயார் மினியோட ஃபேமிலி கிட்ட போறாங்க. அண்ட் மற்றும் ஆஸ்க் them டு அக்செப்ட் த லவ், அவர்களிடம் அந்த காதலை ஏற்க சொல்கிறார். சரி, இப்ப கவனிங்க. ASK, ஆஸ்க் அப்படின்னா கேளு அப்படின்னு அர்த்தம். ஆஸ்க் him அப்படின்னா அவங்க கிட்ட கேளு, அவர்கிட்ட கேளு அப்படின்னு அர்த்தம். ஆஸ்க் him டு அப்படின்னு பக்கத்துல ஒரு வெர்பு வந்துருச்சுன்னா அந்த ஆஸ்க்கு என்ன அர்த்தம்? சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஆஸ்க் him டு அப்படின்னா ஆஸ்க் him டு கம் அப்படின்னா அவனை வர சொல்லு, அவரை வர சொல்லு அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். சரிங்களா? ஆஸ்க் them அப்படின்னா அவங்க கிட்ட கேளு அப்படின்னு அர்த்தம். ஆஸ்க் them டு அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லு. ஆஸ்க் them டு கம் அப்படின்னா அவங்க கிட்ட வர சொல்லு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மனசுல நல்லா வச்சுக்கோங்க. போத் ஃபேமிலிஸ் ஃபைனலி அக்ரி, இரு குடும்பங்களும், 2 குடும்பங்களும் இறுதியா கடைசியா ஒத்துக்கிறாங்க. அண்ட் மற்றும் ஜீவா அண்ட் மினி கெட் மேரிட், ஜீவாவும் மினியும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே
வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃப் அனுப்பிடுவேன். ஸோ வாட் ஐ கைஸ் வெயிட்டிங் ஃபார்? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க.